ஸோ பேசிக்ஸ்னா பார்த்தா லைக் என்சிசினா என்ன, என்சிசி எப்படி இருக்கும், என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன அதில் இருக்கு, என்னென்ன கேம்ப் அட்டன் பண்ணலாம், என்னென்ன கேம்பெயினுக்கு போகலாம், அப்புறம் என்னென்ன ரேலி ரேம்ப் வாக், இது மாதிரி நிறைய நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே ஜாயின் பண்ணுறது. இப்போ நம்ம காலேஜில் என்சிசி வந்து லைக் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் இயரில் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸோ செகண்ட் இயரில் நமக்கு ரேங்க் வந்து கேடட்னு சொல்லுவாங்க. ஸோ கேடட் இருக்கும். ஸோ அந்த கேடட்டுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் இது மாதிரி பி சர்டிஃபிகேட்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பி சர்டிஃபிகேட்னா லைக் வந்து நம்ம பி சர்டிஃபிகேட் தான் டேரெக்டாக அட்டன் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேம்ப் அட்டன் பண்ணுவோம். ஸோ சிஇடிசி கேம்ப்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் ஆனுவல் ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய பிஎல்சி கேம்ப் இருக்கு, ஏஎல்சி கேம்ப் இருக்கு, இபிஎஸ்பி கேம்ப் இருக்கு, அப்புறம் ட்ரெக்கிங் கேம்ப், இது மாதிரி நிறைய கேம்ப் இருக்கு. ஸோ இந்த கேம்ப்ல அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கிறது மேண்டேட்டரி. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கேம்ப் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் பேசிக்ஸாக பார்த்தீங்கன்னா லைக் பி சர்டிஃபிகேட், அது ஒரு புக் இருக்கும். ஸோ புக்கில் நார்மலாக வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி என்சிசினா என்சிசியை பற்றி மட்டும் இருக்காது, லைக் நார்மல் ஜென்ரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, எல்லா எக்ஸாம்ஸ் அதோட டாபிக் அது மாதிரி தான் ரிலேட்டட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பி சர்டிஃபிகேட் நம்ம எக்ஸாம் எழுதிடும். அப்புறம் சி சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம்னா லைக் அதுக்கும் வந்து கேம்ப் அட்டன் பண்ணணும். ஸோ அது நார்மலாக வந்து இப்போ நம்ம காலேஜில் கேம்ப் கண்டக்ட் பண்ணது கிடையாது, நம்ம வந்து வெளியே தான் போவோம். லைக் ஹிந்துஸ்தான், நமக்கு மோஸ்ட்டாக வந்து ஹிந்துஸ்தான் தான் நம்ம கேம்ப் கண்டக்ட் பண்ணுறது. ஹிந்துஸ்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் கிணத்துக்கடவு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது 2 காலேஜில் தான் கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து அந்த கேம்ப்ல போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு per வீக் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில கேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா 10 days 12 days அப்படி இருக்கும். ஸோ நான் வந்து இங்கேயும் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஏஐசி கேம்ப்னு சொல்லுவாங்க, ஸோ ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் பார்த்தீங்கன்னா லைக் உங்கள் ஆர்மி செக்டார்லேயே போயிட்டு நம்ம கேம்ப் அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ரேரஸ்டான அக்கேஷன்லாம். மோஸ்ட்டாக இன்ஃபேன்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய என்ட்ரி இருக்கு ஆர்மியில், லைக் வந்து இன்ஃபேன்ட்ரி சொல்லுவாங்க, அப்புறமேல வந்து சிக்னல் சொல்லுவாங்க, டெக்னிக்கல்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் பார்த்தா நம்ம வந்து இன்ஃபேன்ட்ரியில் நான் வந்து கேம்ப் போனது இன்ஃபேன்ட்ரியில் போயிருந்தேன். மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல 12 மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஃபேன்ட்ரி, அது வந்து ஆர்டிலரி அண்டர்ல வரும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் அட்டன் பண்ணும்போது லைக் ஆர்மி பர்சன்ஸ் கூட நாங்கள் கேம்ப் அட்டன் பண்ணோம். ஸோ ஆர்மி பர்சன்ஸ் இந்த சென்ஸ் லைக் அவங்க வந்து ஆர்மி பர்சன்ஸ், அவங்க எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஆனால் நார்மலாக கேம்ப்ல பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம சீனியர்ஸ், அப்புறமேலா வந்து அங்கே இருக்க பிஏ ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு கிளாஸ் நடத்துவாங்க. ஆனால் அவங்களும் வந்து லைக் ஆர்மி தான், ஆனால் அவங்க வந்து ஸ்டாஃப் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப்ல மட்டும் நம்ம ஒரிஜினல் ஆர்மி பர்சனே நமக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் அங்கே போனது எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைக் வந்து 2 weeks நான் போயிருந்தேன். ஸோ 2 weeks வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ மெட்ராஸில் இருந்துச்சு. ஸோ அது நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் சி சர்டிஃபிகேட் எக்ஸாம். ஸோ சி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ என்சிசி முடிஞ்சு. லைக் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். செகண்ட் இயரில் வந்து கேம்ப் அட்டன் பண்ணிட்டு பி சர்டிஃபிகேட், தேர்ட் இயரில் வந்து கேம்ப் அட்டன் பண்ணிட்டு சி சர்டிஃபிகேட் எழுதுவோம். ஸோ இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா லைக் ரேங்க்ஸ்னு ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க. அது இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதான் வந்து ரேங்க்ஸு. ஆக்சுவலாக இது வந்து சி சர்டிஃபிகேட்டுக்கான ரேங்க்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ ஜூனியர் டிவிஷனில் லைக் அதில் வந்து என்னென்ன ரேங்க்ஸ் இருக்குன்னா லைக் வந்து இந்த 3 ரேங்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டில் இருக்க ரேங்க். அது வந்து இப்படியும் இருக்கலாம், இல்லை கேரட்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேரட்னு மென்ஷன் பண்ணிட்டா இது நார்மலாக எல்லாத்தையுமே மென்ஷன் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சீனியர் டிவிஷன் தான் நமக்கு காலேஜில் வருது. ஸோ இந்த காலேஜில் வரதுல வந்து லைக் இந்த ரேங்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் இயரில் வந்து கேடட்டாக இருப்பாங்க. அப்புறமேல தேர்ட் இயர்ல வந்து அவங்க இந்த ரேங்க்ல ஏதாவது ஒன்றா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக இந்த ரேங்க் வந்து லைக் இது எதுக்காகனா லைக் இது வந்து தனித்தனி ஒர்க்கை மென்ஷன் பண்ணுற மாதிரி. லைக் இது வந்து ஓவரால் சீனியர் மாதிரி, அப்புறமேலா இது அவங்களுக்கு அண்டர் லைக் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ஒவ்வொரு மென்டார் மாதிரி. அப்புறமேல இவங்க வந்து இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க் கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறது, இவங்க வந்து டெய்லி பெரேட் கண்டக்ட் பண்ணி அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணுறது, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதுபடி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம சி சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரேங்க் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ரேங்க் இருந்தால் நம்மளோட சி சர்டிஃபிகேட்ஸில் நம்மளோட ரேங்க் மென்ஷன் பண்ணி நம்மளோட கிரேட்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நார்மலாக என்சிசி ஜாயின் பண்ணுறது. அப்புறமேல என்சிசி சர்டிஃபிகேட் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் கொடுக்குறது, பி சர்டிஃபிகேட் வந்து காலேஜ் செகண்ட் இயர், சி சர்டிஃபிகேட் வந்து காலேஜ் தேர்ட் இயர். ஓகேங்களா?
ஸோ இதுலயும் பார்த்தா லைக் வந்து இதுல என்ன சார் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா லைக் ஏ சர்டிஃபிகேட்ல நார்மலா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், லைக் வந்து பேசிக்கா அந்த எம்சிக்யூஸ் டைப்ல தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஆனுவல் ட்ரைனிங் கேம்ப் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ லைக் ஜேடின்னு சொல்லுவாங்க, உங்களை ஜூனியர் டிவிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ சர்டிஃபிகேட். அப்புறமேல பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் இது காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயர். அப்புறமேல இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க வந்து ஏ சர்டிஃபிகேட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் இது மாதிரி ஸ்கூல்ல நம்ம ஏ சர்டிஃபிகேட் வச்சிருப்போம்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும் 10 போனஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க பி சர்டிஃபிகேட் எக்ஸாம்ல. அப்புறமேல சி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸோ சி சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா நமக்கு சி சர்டிஃபிகேட் தான் மெயினான சர்டிஃபிகேட்ஸ். ஏன்னா நம்ம சி சர்டிஃபிகேட் இருந்தா நமக்கு வந்து எல்லா என்ட்ரியும் இருக்கும். லைக் இது மாதிரி நம்ம ஆர்மியில போகலாம், அப்புறமேல நார்மல் போலீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாலேயே நிறைய அந்த ஸ்டேட் வைஸா போலீஸ் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாடு போலீஸ் இருக்க மாதிரி, யூ போலீஸ், அது மாதிரி அசாம் போலீஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. லைக் 5 மார்க்ஸ்ல இருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. யார் யார் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். அப்புறம் சி சர்டிஃபிகேட்லேயே நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன 5 to 10% போனஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறமேல பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். ஸோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் தான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் ஷார்ட் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இதில் வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் சிபிஓன்னு சொல்லுவாங்க. சிபிஓ அண்டரில் வர்றது அந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். அப்புறமேல சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இவங்களுக்கு வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நம்ம போலீஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து இதுல இருந்து மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் 5 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் சி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கே 5 மார்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ், ஸோ டேரக்டா எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு மட்டும் 5 மார்க் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்சிசி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து ஆர்மி. ஸோ ஆர்மி பார்த்தீங்கன்னா லைக் ஆர்மியில வந்து டைரக்ட் என்ட்ரி இருக்கு, இன்டைரக்ட் என்ட்ரி இருக்கு. ஸோ டைரக்ட் என்ட்ரி பார்த்தோம்னா நம்மளோட மொத்தம் 2 செக்டாரா பிரிக்கலாம், லைக் டைரக்ட் என்ட்ரி, இன்டைரக்ட். ஸோ டைரக்ட் என்ட்ரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டைரக்டா வந்து லைக் நம்ம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி நம்ம அட்டன் பண்றது. ஸோ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி இந்த சென்ஸ் லைக் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதில் செலக்ட் ஆனால் எஸ்எஸ்பி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமேல இன்டைரக்ட் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம காலேஜில் வந்து 2 மூலியமா போகலாம். ஒன்று வந்து டெக்னிக்கல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கல் என்ட்ரினா இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி இருக்குல்ல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இசி, இஎன்ஐ, அப்புறம் சிவில், மெக்கானிக்கல், ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெக் என்ட்ரிக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஐடி எல்லாமே, எல்லா இன்ஜினியரிங் செக்டரும் ஸோ டெக் என்ட்ரிக்கு எலிஜிபிள் தான். ஸோ அவங்க வந்து டெக் என்ட்ரி அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எஸ்எஸ்சி டெக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எஸ்எஸ்சி டெக்னு சொல்லுவாங்க. இதுதான் டெக் என்ட்ரி. அப்புறம் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் மோஸ்ட்டாக கிடையாது. ஸோ இந்த 3க்கும் சேர்த்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஸோ இது வந்து லைக் வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கான எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ 6 ஹவர்ஸில் லைக் வந்து 2 ஹவர்ஸ், அப்புறமேல 1 hour கேப்பு, அப்புறம் 2 ஹவர்ஸ் 1 hour கேப்பு, 2 ஹவர்ஸ் 1 hour கேப். ஸோ இது மாதிரி வந்து லைக் 2 ஹவர்ஸுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ், லைக் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு பார்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 செக்டார் இருக்கும். லைக் இப்போ பர் டே, இப்போ இன்னைக்கு இருக்கோம்னா இன்னைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock ஆரம்பிச்சிங்கன்னா 10, 11, 12, அப்புறம் 1, 2, 3, அப்புறம் 4, 5, 6, அது மாதிரி. ஆக்சுவலாக 9 o'clock நினைக்கிறேன், 9 o'clock தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 9, 10, 11 இது வந்து ஒரு எக்ஸாம். அப்புறமேல 12 to 2, அப்புறம் 3 to 5. ஸோ இது மாதிரி நம்ம 6 ஹவர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவோம். ஸோ இந்த 6 ஹவர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம் எழுதுவோம்னா லைக் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிடிஎஸ், இந்த சிடிஎஸ் வந்து 2 என்ட்ரி கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஐஎம்ஏ டேஹரடுன், இது வந்து டேஹரடுன். அதுக்கப்புறமேல வந்து ஓடிஏ சென்னைன்னு ஒன்று இருக்கும், ஓடிஏ சென்னை. இந்த 2 என்ட்ரி, இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட். ஐஎம்ஏ பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 எக்ஸாம்ஸ் இருக்கும். லைக் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இருக்கும்,
அப்புறமேல ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல நார்மலா ஜிகே இருக்கும், அப்புறமேல ஹிஸ்டரி, சிவிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஸோ நம்ம நார்மலா படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த 9th அண்ட் 10th சிலபஸ், 9th அண்ட் 10th சிலபஸ் படிக்கணும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ மொத்தம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, அப்புறமேல ஸ்போர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், physics, chemistry, biology. அப்புறம் இந்த ஹிஸ்டரியில மட்டும் லைக் வந்து 6th to 12th ஹிஸ்டரியில இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஹிஸ்டரிக்கு மட்டும். மற்றதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ், அப்புறமேல கரண்ட் அஃபேர்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறமேல பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியில் வந்து 2 ஜியோகிராஃபி இருக்கு. லைக் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி, அப்புறமேல வேர்ல்டு ஜியோகிராஃபின்னு 2 இருக்கு. இது பார்த்தோம்னா இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி. ஸோ இது 2 பார்ட் படிக்கிற மாதிரி இருக்கும் ஜியோகிராஃபி செக்டர்ல. அதுக்கப்புறம் இங்க இதுல நாம பார்த்தோம்னா ஹிஸ்டரியில மட்டும் நம்ம 6th to 12th வரைக்கும் எக்ஸாம்ஸ் இதுக்கு சிலபஸ் எல்லாத்தையும் படிப்போம். ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி சிடிஎஸ்க்கு, இது மாதிரி நம்ம எல்லாமே வந்து நம்ம காமன் சப்ஜெக்ட்ஸ் எது படிப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷு, செகண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், தேர்டு வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேக்ஸ். ஸோ மேக்ஸ் நார்மலாக நம்ம சிம்பிளாக நினைக்கக்கூடாது. ஸோ 9th and 10th சிலபஸ் தானே. 9th and 10th சிலபஸ்லேயே இந்த ட்ரிக்னாமெட்ரிஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணவே முடியாது. லைக் இதுக்கு வந்து 2 hours ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே 2 hours. இதான் நார்மலாக வந்து இந்த 3 தான் நார்மலாக வந்து சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். இதில் எடுக்கிற மார்க் பொறுத்து லைக் மொத்தம் இப்போ 300 மார்க்ஸுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ 300 மார்க்ஸில் லைக் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வைப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு இதுக்குன்னு இப்போ ஆர்மிக்கு வந்து இந்த கட் ஆஃப், நேவிக்கு வந்து இந்த கட் ஆஃப், ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் அப்படின்னு ஒரு இதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்கும். கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும். லைக் அதில் பார்த்தோம்னா இந்த இதில் தான். ஸோ இப்போ ஆர்மி எஸ்எஸ்பி லைக் வந்து அது கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆர்மி எஸ்எஸ்பி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம்னா இப்போ வந்து ஓடிஏ சென்னை, ஸோ ட்ரைனிங் சென்டர். சிடிஎஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணாவே எஸ்எஸ்பி கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ எஸ்எஸ்பினா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் எஸ்எஸ்பி பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் பின்னாடி, ஓகேங்களா? ஸோ இந்த சிடிஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டோம்னா, லைக் இப்போ வந்து நம்ம ஆர்மியில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து ஓடிஏ சென்னை, இன்னொன்று வந்து ஐஎம்ஏ டெஹ்ராடூன், ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வாரணமாயிரம்ல படத்தில் வந்து ஐஎம்ஏ டெஹ்ராடூன் ஒன்று இருக்கும். ஸோ ஐஎம்ஏல தான் வந்து அவன் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேல வந்து அதில் ஆஃபீஸராக இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதான் வந்து ஐஎம்ஏ. ஸோ அது வந்து நார்மலாக செட்டிங் தான், அதோட ஒரிஜினல் ஐஎம்ஏ அப்படி இருக்காது. ஸோ அதோட நல்லா இருக்கும். இது வந்து ஆர்மியில் வந்து லைக் ஓடிஏ சென்னை, ஐஎம்ஏ டெஹ்ராடூன். ஸோ இப்போ ஐஎம்ஏக்கு நம்ம என்ட்ரியே இருக்கணும்னா நம்ம இந்த 3 எக்ஸாம்ஸுமே நம்ம கிராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைக் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸுமே நான் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளே போகணும். அதான் வந்து ஐஎம்ஏ. ஸோ இதில் வந்து நம்ம 3 எக்ஸாம்ஸுமே சேர்த்து நமக்கு கட் ஆஃப் இருக்கும். லைக் இந்த மாதிரி 150 கட் ஆஃப், 180 கட் ஆஃப் அது மாதிரி இருக்கும் இப்போ 300க்கு. ஸோ அந்த 3 எக்ஸாம்ஸுமே சேர்த்து 180 கட் ஆஃப் இருந்தால் ஐஎம்ஏ டெஹ்ராடூனில் எஸ்எஸ்பி அட்டன் பண்ணலாம். ஸோ ஐஎம்ஏ டெஹ்ராடூன் ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்பி அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஓடிஏ சென்னை பார்த்தீங்கன்னா லைக் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ ஓடிஏ சென்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. லைக் நம்ம ப்ரிஃபரன்ஸ்லேயே கேட்பாங்க. லைக் நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறோம், ஐஎம்ஏ டெஹ்ராடூன் இல்லை ஓடிஏ சென்னை, அப்புறமேல வந்து நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கு நம்ம கொடுப்போம் கீழே. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஏர்ஃபோர்ஸ்லேயே வந்து 2 என்ட்ரி இருக்குது. லைக் இது மாதிரி வந்து ஃப்ளையிங் கேடட், அப்புறமேல டெக்னிக்கல் என்ட்ரி 2 இருக்குது. ஸோ ஃப்ளையிங் கேடட் பார்த்தோம்னா ஃப்ளையிங் பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சில் நம்ம நார்மலாக ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா அது 2 years ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. ஸோ 2 years சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா, ஸோ 2 years நார்மலாக. ஸோ 2 years சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் பார்த்தோம்னா
லைக் நம்ம ஒரு இதில் ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் அக்ரிகேட்டரில் ஜாயின் பண்ணி நம்ம 2 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ளையிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் 2 இயர்ஸ் எண்டில். ஸோ நம்ம இது மாதிரி ப்ராப்ளம் இல்லை, நம்ம பைலட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு எடுத்துப்பாங்க. இது வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக பார்த்தோம்னா இப்போ ஏர்ஃபோர்ஸுக்கும் லைக் இது மாதிரி 3 எக்ஸாம்ஸுமே எழுதணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த லைக் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இது 3க்கும் வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கும் வரும். ஸோ ஓடிஏ சென்னை இதுக்கு மட்டும்தான் இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் இருக்கும் சிலபஸில். ஓடிஏ சென்னைக்கு. ஸோ இதான் வந்து நார்மல் சிடிஎஸ் பற்றி சொல்கிறது. ஸோ சிடிஎஸ் பற்றி லைக் பேசிக்காக சொன்னதா கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ். இது ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3த்துக்குமே போகலாம். ஸோ ஒன்ஸ் சிடிஎஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டா அதில் வந்து எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு. இதை பற்றி நான் இங்கே வரப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது வேணாம். ஸோ சிடிஎஸ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஆஃப்கேட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ ஆஃப்கேட் நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஃப்கேட்டுக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு சொல்கிறது. இதுக்கும் வந்து ஒரு எஸ்எஸ்பி கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாம்ஸ் தான் கிளியர் பண்ணணும். இது வந்து ஏர்ஃபோர்ஸ். இது வந்து 3 செக்டர் என்ட்ரி. இது 3த்துக்குமே போகிறது. இந்த 3 என்ட்ரிக்குமே காமனாக இருக்கிறது சிடிஎஸ். ஆஃப்கேட் வந்து ஏர்ஃபோர்ஸ். நேவிக்கு ஐநெட்னு ஒன்று வச்சிருந்தாங்க, ஆனால் இப்போ தூக்கிட்டாங்க. அந்த எக்ஸாம்ஸ் கிடையவே கிடையாது. ஐநெட்னு முன்னாடி இருந்துச்சு, லைக் இதை வந்து நேவிக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறமேலா வந்து ஐநெட் எக்ஸாம்ஸ் இப்போ கிடையாது. ஸோ இப்போ நேவிக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடையாது. ஸோ நேவியில் பார்த்தீங்கன்னா லைக் 2 என்ட்ரி தான் இருக்குது. ஒன்று வந்து கோஸ்ட் கார்டு என்ட்ரி, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடின்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்சி ஐடி. ஸோ அதை பற்றி நான் கீழே சொல்கிறேன். இது என்சிசி. அப்புறமேல இப்போ நம்ம 12th முடிச்சோடனே நம்ம ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு சில பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு மட்டும் என்டிஏன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இதில் வந்து பெர்மனன்ட் கமிஷன். ஸோ பெர்மனன்ட் கமிஷனாக எனக்கு வந்து 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இதான் வந்து சிடிஎஸ்ல சாரி என்டிஏல பெர்மனன்ட் கமிஷன்ல இருக்கிறது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் என்டிஏ எக்ஸாம்ஸ் வந்து லைக் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 3 தான் இருக்கும். லைக் இது வந்து சம் எக்ஸாம்ஸ் இருக்கும், லைக் வந்து 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து கால் லெட்டர் வரும். ஸோ கால் லெட்டர் வந்து எஸ்எஸ்பிக்கு வரும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆஃபீஸர் லெவல், ஆஃபீஸர் ரேங்கிங்கில் போனாவே நமக்கு வந்து எஸ்எஸ்பி அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அக்னிவீர், அக்னிபாத். ஸோ இதெல்லாம் வந்து லைக் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அது மாதிரி அவங்களுக்கு அப்படியே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமேலாம் அவங்க வந்து சோல்ஜராக தான் இருப்பாங்க, லைக் சிப்பாயின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சிப்பாயாக தான் போவாங்க, சிப்பாயாக தான் ரிட்டையர் ஆவாங்க. இதான் வந்து அக்னிவீர் அது மாதிரி. இது சிப்பாய், இது வந்து ஆஃபீஸர் என்ட்ரி. ஸோ ஆஃபீஸர் என்ட்ரியில் எஸ்எஸ்பி அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் ஆஃபீஸர் என்ட்ரியில் போக முடியும். அதுக்கு இதான் என்டிஏ. ஸோ இதெல்லாம் பெர்மனன்ட் கமிஷன். என்டிஏ அப்புறம் சிடிஎஸ் அப்புறமேல டிஇஎஸ்ன்னு இருக்கும், டெக் என்ட்ரி ஸ்கீம். லைக் இது மாதிரி நம்ம 70% பிசிஎம்ல எடுத்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்பிக்கு. ஸோ அதுக்கப்புறமேல வந்து அவங்களே வந்து இப்போ நம்ம 12th முடிச்சோடனே நம்மளை அவங்க எடுத்துட்டு நம்ம ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவோம். ட்ரைனிங் முடிஞ்சோடனே நமக்கு வந்து 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் அது மாதிரி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் அங்கேயே நம்ம படிப்போம், அது வந்து அகாடமி மாதிரி. லைக் அங்கேயே நம்ம படிச்சு அங்கேயே நம்ம ஒர்க் கொடுத்துருவாங்க. லைக் நீங்கள் நார்மலாக 12th முடிச்சோடனே லெஃப்டினண்ட்டாக சேருவீங்க, லெஃப்டினண்ட்டு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்டினண்ட் தான் அந்த ரேங்க்கு. லைக் இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம்ல, லைக் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துருப்போங்க. ஸோ அது மாதிரி ஸ்டார்ஸ்லாம் இருக்கும். ஸோ லெஃப்டினன்ட் ரேங்க்குக்கு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம 12th முடிச்சோடனே நம்ம எஸ்எஸ்பியில் சப்போஸ் எஸ்எஸ்பியில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா, மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு இங்கேயே நமக்கு 1 இயர் ட்ரைனிங் கொடுத்து ஐஎம்ஏல இந்தியன் மிலிட்ரி அகாடமி டெரிடியோன்ல ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமேலாம் நமக்கு வந்து 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து டிஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஇஎஸ் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். அதுக்கப்புறம் பார்த்தா டெக்னிக்கல் கிராஜுவேட் கமிஷன். ஸோ டிஜிசின்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஜிசி
ஸோ இதான் வந்து நார்மல் இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதான் வந்து ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குன்னு லைக் இங்கேயே நம்ம தெரியும். ஸோ டேஷ்போர்டு ஃபுல்லையே வந்து கீழே இவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் அப்புறம் அப்பெல்லாம் ஆன்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது அது மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் செலெக்ஷன் கமிஷன், டெக்மென், அப்புறம் டிஜிசி, பிடெக் ஸ்ட்ரீம்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் கிடையாது. லைக் இது மாதிரி என்னென்ன எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபைனல் இயர் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது எப்படின்னா லைக் வந்து 6 செம்ஸ் இருக்குல்ல, 6th செமஸ்டர் முடிச்சிட்டாவே நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். 6th செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் இருந்தாவே 6th மார்க் ஷீட், நமக்கு அந்த மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அந்த டிஜிசி என்ட்ரி. அதுக்கப்புறம் இதுக்கும் எல்லாத்துக்குமே எஸ்எஸ்பி என்ட்ரி அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ்எஸ்பி வந்து காமன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ காமன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எஸ்எஸ்பிலாம் மெயினாக அதுதான். ஸோ ஒரு ஆஃபீஸர் ரேங்கிங் நான் போனோம்னா எஸ்எஸ்பி கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் பார்த்தோம்னா லைக் இது மாதிரி ப்ரீ ஃபைனல் இயர்ஸ், லைக் நான் சொன்னேன் இல்லையா டிஜிசி இதெல்லாம் பற்றி. ஸோ இது மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து 6th செமஸ்டர் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்ட் செம், ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம், சிக்ஸ்த் செம், ஸோ ஓவராலாக ஜிபிஏ சிஜிபிஎஸ் இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபிஏ வந்து இப்போ 7 இருந்தால் இப்போ நம்ம பர்சன்டேஜ் எப்படி இருக்கும், 70% வந்துடும். ஜிபிஏ இன்டூ 10, ஸோ அதான் நான் பர்சன்டேஜ் அது மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கும். லைக் இப்போ சிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 76%. ஸோ 76% இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்டே ஆகும் எஸ்எஸ்பிக்கு. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து 61% இருக்கும். 61%க்கு மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ், சிஎஸ்சிக்கு மட்டும் 76% வேணும். பார்த்தா ஷார்ட் செலெக்ஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சின்னு நான் சொன்னது. மேலே பார்த்தா ஷார்ட் செலெக்ஷன் கமிஷன் டெக்னிக்கல் மென் இருக்கும். ஸோ இது வந்து 2 பார்ட்டாக பிரிப்பாங்க, எஸ்எஸ்சி மென் அப்புறம் எஸ்எஸ்சி டெக் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்து பிஇ பிடெக் அவங்க தான் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் 6th செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன்ஸில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சி என்சிசி. ஸோ இதுதான் எஸ்எஸ்சி டெக்கு. எஸ்எஸ்சி டெக்குனா லைக் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஃபார் டெக்னிக்கல் மென். ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இதான் வந்து என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் நான் போடும்போது என்னோட மார்க்கிங்கை நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தோம்னா லைக் செமஸ்டர் 1ல் லைக் 100 மார்க்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஜிபிஏ அது மாதிரி வந்து நம்ம ஜிபிஏ மென்ஷன் பண்ணணும். ஸோ ஜிபிஏ எல்லாமே ஜிபிஏ மென்ஷன் பண்ணிக்கிறோம். லைக் அவங்களே ஒரு பர்சன்டேஜ் நமக்கு அவங்களே ஒரு குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அதை நம்ம எடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து அப்ளிகேஷன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஜிசி, ஸோ டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ். இப்போ தான் நான் வந்து இப்போ தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ 34 ஒன்றும் தெரிஞ்சு. ஸோ இதான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து எனக்கு 85% இப்போ ஃபைனலாக வந்திருக்கு. ஸோ 85% நான் எலிஜிபிள் அதில். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு வந்து கால் லெட்டர் வந்துடும் எஸ்எஸ்பிக்கு. ஸோ இதை பார்த்தோம்னா இதுக்கு வந்து எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் என்சிசி என்ட்ரி போகலை. ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் அதுக்கு டைமும் இல்லை, அதனால் அதுக்கு போகலை. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ என்சிசியில் பார்த்தீங்கன்னா லைக் இது மாதிரி கிரேட்லாம் கேட்பாங்க. லைக் இது மாதிரி என்சிசி சர்டிஃபிகேட் அப்ளைண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறமேல என்சிசி சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது நம்பரை கொடுக்குறது. அப்புறம் எப்போ வந்து என்சிசி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ என்சிசியை பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்சிசியில் நம்ம என்சிசி இருந்தாவே நம்ம அட்டென்ட் பண்ணிப்பாங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் சி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ சி சர்டிஃபிகேட் மட்டும் தான் எஸ்எஸ்சி என்சிசிக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சி என்சிசி அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு டேட் செலெக்ஷன் லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ டேட் செலெக்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சி டெக்குக்கு வந்து எனக்கு வந்து அலகாபாத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரி, எஸ்சி டெக் வந்து போபால். ஸோ இப்போ தான் நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன்.
அப்புறமேலா வந்து என்சிசிக்கு நான் போகல. ஏன்னா 26 அலகாபாத்தில் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுக்கும் இதுக்கும் கிராஷ் ஆகும். ஸோ என்சிசின்னு டெக்கும். ஸோ அதனால கிராஷ் ஆகணும்னா ஏதாவது ஒன்று தான் என்னால் போக முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் என்சிசி டெக் மட்டும் போயிருந்தேன். அப்புறம் நார்மலாக இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்காக கேட்குறாங்கன்னா, லைக் இது மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் எப்படின்னா, லைக் இப்போ நம்ம ட்ராவல் அலவன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போகிறோம் எஸ்எஸ்பி சென்டருக்கு. ஸோ அங்கே போகும்போது நம்ம ட்ரெயினில் போவோம், இல்லை சில பேர் வந்து ஏரோப்ளைனில் போவாங்க. ஸோ இந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் வச்சிருப்பாங்க. லைக் இது மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே சேர்த்து, போகிறதுக்கும் வரத்துக்கும், போகிறதுக்கு ஜெர்னி, ரிட்டர்ன் ஜெர்னி. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து அமௌண்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனால் பட் ஒரு 4 months ஆகும். ஸோ இதான் வந்து நார்மலாக ஆர்மி என்ட்ரிஸ். இப்போ இதை நான் சொன்னேன்ல, ஸோ இந்த ஓடிஏ சென்னை, ஓடிஏ கயா, ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸ் எக்ஸாம் எழுதிட்டு போகிறது தான். நான் டெக்னிக்கல் இது முன்னாடி சொன்னது தான். லைக் அந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்சிசி அட்டென்ட் பண்ணது, அப்புறமேல நான் டெக்னிக்கல் பிரான்ச்னா இப்போ இந்த மாதிரி இந்த பிகாம் அவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் டெக்னிக்கல் பிரான்ச். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது நம்ம விட்டுருவோம். நமக்கு வந்து பார்த்தோம்னா எஸ்சி டெக்கு தான் நமக்கு முக்கியம். ஸோ டெக்கில் வந்து மென், உமன். ஸோ இது எக்ஸாம்ஸு கிடையாது, நான் சொன்னேன்ல. ஸோ எக்ஸாம்ஸ் கிடையாது. நம்ம வந்து பர்சன்டேஜ் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு டைரக்ட் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. ஸோ அவ்வளோதான், எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவோம். ஸோ இது டெக்னிக்கல், எஸ்சி டெக்னிக்கல். அப்புறம் என்சிசி. ஸோ இதில் வந்து சி சர்டிஃபிகேட் மார்க் மட்டும்தான் இருக்கணும். அட்லீஸ்ட் பி கிரேட், ஏ கிரேட் எது வேணா இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 50% நம்ம கிராஜுவேஷனில் நம்ம 50% நம்ம இருந்திருக்கணும். ஸோ கிராஜுவேஷன் இந்த சென்ஸ் லைக் இப்போ மாதிரி இப்போ 6th செமஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ வந்து நான் 6th செமஸ்டர் படிக்கும் போதே நான் சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். அப்போ 6th செமஸ்டரில் நான் வந்து 50%க்கு என் மேலே இருக்கணும். 50% மேலே இருந்தால் நான் இதுக்கு எலிஜிபிள். அப்புறம் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சு எனக்கு வந்து இதுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தேன். அப்புறமேல இது முடிஞ்சு, அப்புறமேல ஜாக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அட்வொகேட் என்ட்ரி. ஸோ இந்த ஆர்மிலே வந்து அட்வொகேட்லாம் இருப்பாங்கல்ல, அட்வொகேட் இருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேவை, லா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தனியாக அவங்க படிப்பாங்க. ஸோ அவங்க மார்க்ஸ் வச்சு இதை அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு கிடையாது. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ எஸ்எஸ்சியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 10 years தான் நமக்கு மேக்ஸிமம். அப்புறம் நம்ம ஒர்க் பண்றதை பொறுத்து நமக்கு அப் டு ஒரு 14 years வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, லைக் நம்ம 10 years நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம்னா லைக் நமக்கு வந்து ஒரு 14 years வரைக்கும் நமக்கு இது இருப்பாங்க. ஆனால் இதில் பென்ஷன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இருக்குமே பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கிடையாது. மொத்தம் 2 என்ட்ரி இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கமிஷன், இன்னொன்று வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு டைரக்டாக எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம பர்சன்டேஜ் மார்க்கை வச்சு ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது பர்மனன்ட் கமிஷன் 20 years. ஸோ ஃபர்ஸ்ட் என்டிஏ, செகண்ட் சிடிஎஸ், தேர்ட் டிஇஎஸ், ஃபோர்த் டிஜிசி, ஃபிஃப்த்து யூஇஎஸ். ஸோ நமக்கு பார்த்தோம்னா டிஜிசி அப்ளை ஆகும், யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் அப்ளை ஆகும், சிடிஎஸ், டிஇஎஸ் வந்து இது 12th. ஸோ இது டிஇஎஸும் என்டிஏவும் 12th மட்டும்தான். ஸோ மொத்தம் பார்த்தோம்னா இப்போ 2 இது வந்து 12th மூலியமாக நம்ம போகலாம். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம 12% வச்சு நம்ம என்டிஏவும் டிஇஎஸும் கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐஎம்ஏக்கு எக்ஸாம் எழுதணும். டிஜிசிக்கு நம்ம டைரெக்டாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ டிஜிசி வந்து பர்சன்டேஜ் வச்சு தான், பர்சன்டேஜ் வச்சு. யூனிவர்சிட்டி என்ட்ரிஸையும் பர்சன்டேஜ் வச்சு. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோம்னா சிடிஎஸ் மட்டும்தான் ப்ராப்ளம். சிடிஎஸ் மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொன்னது, சிடெக்கு, என்சிசி. ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சு. ஸோ அப்புறம் இதே மாதிரி இப்போ வந்து எங்கெங்க இந்த லொக்கேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல,
லைக் இது வந்து டேட் இங்கே வந்து நம்ம கிளிக் இதை செக் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம டேட் செலெக்ஷன் இதில் கிளிக் பண்ணுவோம். ஸோ இது கிளிக் ஸோ அதில் வந்து நம்ம டேட் செலக்ட் பண்ணணும். ஸோ டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இது மாதிரி ஒரு ஷோ ஆகும். ஸோ இது மாதிரி யுவர் டேட் ஃபார் எஸ்எஸ்பி அட் அலகாபாத் 26 to 30 பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ அலகாபாத். ஸோ இப்போ அலகாபாத்தில் அது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்மி எஸ்எஸ்பிக்கு. ஸோ அப்புறம் போபால்லையும் ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுலேயும் போபால்லையும் வந்துருந்துச்சு. போபாலில் இருக்கிறது. ஸோ அதனால் போபாலும் வருது. இது வந்து எஸ்எஸ்பி வந்து நம்ம இந்த நார்மல் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன்லி நம்ம டேட்டு மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அலகாபாத், போபால், பெங்களூர், கபூர்தலா இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து சூஸ் பண்ணுறது டேட் மட்டும்தான் நமக்கு எலிஜிபிள் சூஸ் பண்ணுறது. ஸோ நேவி பார்த்தோம்னா மோஸ்ட்டாக இருக்கிறது போபால் மட்டும்தான். ஸோ நேவிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் வந்து போபாலில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க நேவிக்கு. ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து வாரணாசி இல்லைன்னா டெல்லி. இது ரெண்டு தான். இதில் வந்து இதாவது நமக்கு வரும் நார்மலாக. ஆனால் நம்ம இதை அட்டென்ட் பண்ண மாட்டோம். இப்போ தான் நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஆஃப்கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஆஃப்கேட்னா வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு தனியாக நடத்துகிற ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ இதில் தான் வந்து நம்ம ஆஃப்கேட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ட்ரி எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ட்ரி வரப்போ நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் சொன்னேன்ல. ஸோ ஃப்ளைங் பிரான்ச். இந்த ஃப்ளைங் பிரான்ச்சுக்கு வந்து லைக் வந்து 2 years கோர்ஸ் முடிக்கணும். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் தான் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறது. டெக்னிக்கல் தான் நம்ம அட்டென்ட் பண்ணுற போகிறது. ஸோ டெக்னிக்கல் இந்த சென்ஸ் லைக் நம்ம ஆஃப்கேட் எக்ஸாம் எழுதி நம்ம கிளியர் பண்ணுறது டெக்னிக்கல் என்ட்ரியில். ஸோ இதான் வந்து நார்மல் ஏர்ஃபோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸே அவ்வளோதான். ஸோ ஆஃபீஸ் லெவலுக்கு என்ட்ரன்ஸே ஆஃப்கேட்டு இல்லைன்னா சிடிஎஸ் மட்டும்தான். அதே மாதிரி நேவிக்கு வந்து நேவிக்கு தனியாக எதுவுமே எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஸோ டைரெக்டாக பார்த்தோம்னா ஐசிஜி ஒன்று இருக்கு, இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஸோ நார்மலாக கோஸ்ட் கார்டு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ கோஸ்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா லைக் இது மெயின் கண்டென்ட்டு. ஸோ இதான் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் பேஜ். ஸோ நம்ம செக் பண்ணோம்னா லைக் இதில் மாதிரி நம்ம என்னென்ன இதுக்கு போகலாம். ஸோ இதுலேயே நிறையா இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரு, இதே மாதிரி இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃபீஸர்ஸ் என்ரோல்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ செக் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இது உள்ளே போய் பார்க்கணும் கண்டென்ட். ஸோ இது அசிஸ்டன்ட் கமாண்டட். இதெல்லாம் நார்மலாக வந்து நம்ம டேரெக்டாக போக மாட்டோம் அவ்வளோ தூரம். ஸோ அதனால தான் வந்து இதில் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் இதுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் சிடிஎஸ் எழுதினா மட்டும்தான். ஸோ இது மாதிரிலாம் போக முடியும். அப்புறமேலாம் அடுத்த இன்டர்வியூ. ஓகே. ஸோ இப்போ நார்மலாக நம்ம செலெக்ஷன்ஸ் ப்ரொசீஜர் பார்த்தோம்னா இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ என்சிசி முடிச்சாச்சு, இப்போ ஆர்மி முடிச்சாச்சு, ஏர்ஃபோர்ஸ் முடிச்சாச்சு, நேவி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எஸ்எஸ்பி. ஸோ நான் இதை பற்றி தான் சொன்னது தான். ஸோ என்டிஏ, டிஎஸ், ஐஎம்டிஎம், என்சிசி நான் டெக்னிக்கல். ஸோ நான் டெக்னிக்கல் நமக்கு கிடையாது. ஸோ என்சிசி என்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்ட்ரிஸ்லாம் இருக்குது. எல்லாருமே வந்து அன்மேரிடில் தான் இருக்கும். ஸோ மேரிட் ஐட்டம்னா வேஸ்ட். அதான் பை பை. இப்போ இதில் பார்த்தோம்னா இது வந்து ஆர்மியோடது, இது ஏர்ஃபோர்ஸோடது. ஸோ ஆர்மியில் பார்த்தோம்னா என்டிஏ எது சொன்னது, என்டிஏ, டிஎஸ், டிஎஸ்சி நான் டெக்னிக்கல், இது ஓடிஏ சென்னையில் வரும். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. ஸோ என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி தான் எஸ்எஸ்சி என்சிசி. எஸ்சி என்சிசி. ஸோ இதில் பார்த்தோம்னா இது நம்ம அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி டெக். ஸோ டெக் மெயின். இது டிஜிசி யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம். இந்த டிஜிசி நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு கிடையாது. இது வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. 10th என்ட்ரி இது நமக்கு தேவைப்படும். இது நமக்கு தேவை. இது ஸ்பெஷல் என்ட்ரி யூஎஸ் டெக் 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ 7 என்ட்ரிஸ் நமக்கு நார்மலாகவே வந்து ஆர்மியில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லைக் எஸ்சி டெக்கில் வந்து ஃபீமேல் இருக்கும். அப்புறம் என்சிசி என்ட்ரி இருக்குது. ஸோ என்சிசி என்ட்ரி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்.
கேர்ள்ஸுக்கு. அப்புறமேல இது வந்து இது வந்து ஆர்மில. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ல பார்த்தோம்னா லைக் வந்து நம்ம ஃப்ளைங் பிரான்ச் சொன்னேன்ல, ஃப்ளைங் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச். ஸோ டெக்னிக்கல் பிரான்ச் கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆஃப்கட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்கட் எழுதுனா தான் இதெல்லாம் போக முடியும். இது இங்கேயே இருக்குல்ல. ஸோ ஆஃப்கட், ஏர்ஃபோர்ஸ் காமன் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டிஏ வந்து நம்ம வந்து 12th முடிச்சுனா எழுதுறது. ஸோ சிடிஎஸ்சியும் அதே மாதிரி தான். சிடிஎஸ் தான் சிடிஎஸ்சின்னு சொல்றது. லைக் இந்த மாதிரி நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அட்டன் பண்ணுறது சிடிஎஸ். அப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, எஸ்சி ஃபார் ஃபீமேல். ஸோ இதெல்லாம் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு. ஏர்ஃபோர்ஸுக்கு என்சிசி இருக்கு. லைக் அவங்கள வந்து ஏர்விங்னு சொல்லுவாங்க. நம்ம காலேஜில் அது கிடையாது. ஆனால் பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஏர்விங் இருப்பாங்க. ஸோ நம்ம என்சிசி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆர்மி விங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆர்மி விங் சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் ஃப்ளைங் பிரான்ச் போக முடியாது. இதான் வந்து ஆர்மியோடது, இது ஏர்ஃபோர்ஸோடது. ஸோ நம்ம காலேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆர்மி விங். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ஆர்மி விங்கை வச்சு என்சிசி சர்டிஃபிகேட் வச்சு இங்கே இருக்க என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு நாங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நாங்கள் எலிஜிபிள் கிடையாது. இது ஏர்ஃபோர்ஸோடது. அப்புறமேலாம் நேவி. ஸோ நேவியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஇஎஸ், இது காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சிடிஎஸ் எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இங்கேயும் இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா லைக் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, என்சிசி நேவல் விங். ஸோ நம்ம சி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்தால் என்சிசி நேவல் விங்கில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்சிசி ஸ்பெஷாலிட்டி அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ நேவியில் பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான், சிடிஎஸ். நம்ம ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்டி அட்டென்ட் பண்ணலாம். ஸோ மேபி நீங்கள் இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம், லைக் இது மாதிரி என்டி அட்டென்ட் பண்ணலாம் அது மாதிரி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இது மாதிரி வந்து என்டி எக்ஸாம் எழுதி நான் ஆர்மிக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ஸோ நார்மலாக என்டிஏ பற்றி பார்த்தோம்னாவே நிறைய தெரியும். ஸோ இது வந்து என்டி, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி.